அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சினிமா காதலன் ராஜா. டிஎன்ஏ திரைப்படம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த சின்ன வீடியோ. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த திரைப்படம் டிஎன்ஏ. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு திரைப்படம் எடுத்து வெளியிடுவது என்பது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் பெற்றெடுத்த குழந்தையை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஆரம்பத்தில் கதையின் நாயகன் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது மிக சுவாரஸ்யமாக இருக்குது. கதையின் நாயகி அவங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்று எடுத்த பிறகு இது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து இந்த கதையோட ஒரு விறுவிறுப்பு ஆரம்பிக்குது. இந்த திரைப்படத்துக்கு இசை பார்த்திங்கன்னா ஜிப்ரான் சூப்பராக போட்டிருக்காரு. காவல்துறை அதிகாரியாக திரு பாலாஜி சக்திவேல் பிரமாதப்படுத்தியிருக்காரு. சுப்பிரமணியம் சிவா சூப்பராக நடிச்சிருக்காரு. ராம் திலக் மற்றும் நண்பர்கள்லாம் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க, வேறு லெவலில். அந்த பாட்டி சூப்பராக உண்மையில் நடிச்சிருக்காங்க. அந்த பாட்டிக்காண்டி 2 தடவை படம் பார்க்கலாம். சரிங்களா? நிறைய திரைப்படங்கள் குழந்தைகளை பற்றி திரு இயக்குனர் பாலா பார்த்திங்கன்னா தாரை தப்பாட்டி அப்படிங்கிறதுல நல்ல நேரம் பார்த்து குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டென்ட் இருக்குது. 6 கேண்டில் அப்படிங்கிற ஒரு படம் பற்றி குழந்தை கடத்தலை பற்றி வந்துச்சு. அந்த படங்கள்லாம் வந்து பெருசாக போல் அப்படிங்கிற நல்ல விமர்சனங்கள் இருந்தது. பெருசாக ஆனால் பேசப்படலை. தாரத்தப்படையெல்லாம் நல்லா இருந்தது. அந்த வகையில் இந்த டிஎன்ஏ மிக முக்கியமான படம். ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களை இந்த படம் திருப்திப்படுத்தும். வேறு லெவல். நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த படம். அனைவருக்கும் நன்றி.